ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் எஸ்கே தாட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஷேடோ உள்ள வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தாட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைட் மோஷனில் பேக்ரவுண்டில் ஷேடோ வச்சு எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அலைட் மோஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிப்போம். அது எப்படி இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதை ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரேஷியோ வந்து நான் இன்ஸ்டாகிராம் எடிட் பண்ண போகிறதுனால 1:1 ரேஷியோ செட் பண்ணிட்டு டன் கொடுத்து கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேக் ஸ்க்ரீனில் தான் நம்ம வீடியோவில் ப்ரிவியூ ஆக போகுது. இப்போது இந்த இமேஜ் அண்ட் வீடியோவில் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் மேனேஜரில் இருக்க எல்லா வீடியோஸும் இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக அது அந்த ரேஷியோக்கு செட் ஆகிடும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாற்றிடலாம். இங்கே பிளாக் அண்ட் இருக்குது, ஒயிட்னு பார்த்துட்டு ஏன்னா ஒயிட்டில் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் சைடில் பண்ணிங்கன்னா அந்த சைஸை விட கொஞ்சம் சின்னதாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு இந்த பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷேடோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்து சைஸ் நீங்கள் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு 3D எஃபெக்ட் மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் இந்த பொசிஷன் லெஃப்ட் ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடும்போது இந்த மாதிரி பிடிக்கலாம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா செட்டிங்ஸில் போய்க்கோங்க. நீங்கள் வந்து FPS 60 FPS வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஏரோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வீடியோ ஃபைல் மட்டும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இமேஜ் சீக்வன்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதுனால வீடியோவில் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுக்குறோம். எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா டைமிங் ஓடிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே கீழே சேவ் பட்டன் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா அது உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் கேலரியில் ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கேன். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இது குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவில் எதுனா டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். அங்கே நீங்கள் போய்ட்டு என்னை டேரெக்டாக மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் அதில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் வேறு எதனா வீடியோஸ் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், அதை நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கூட எனக்கு ரிப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலைட் மோஷன் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் கேட்கும். அப்படி வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி 30 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும், வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, அப்புறமா பேமெண்ட் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கேட்காது, எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் வராது. அதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் இந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நிறைய லைக்ஸ் வரும்.